நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்களை அன்போடு கூட உங்கள் யாவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வழியில் கூட இங்கே பார்க்கும்படி கத்த தந்த மகாபெரும் பாக்கியத்திற்காக அடிய நன்றியோடு உள்ளவனாக இருக்கிறேன். அதே போல் நாம் ஒவ்வொருவரையும் பார்க்க கத்த கிருபை கொடுத்தார். எனவே ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாரும் கைகளை குலுக்கி வாழ்த்து தெரிவிக்கணும். அது மாத்திரம் கிடையாது, ஒருத்தருடைய பேரில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். எல்லாருக்கும் பேர் தெரியுமா? ஒருத்தர் பேர் தெரியுமா? தெரியலன்னா அது நல்லதில்லை. கொஞ்சம் எனக்கு தெரியுது எல்லார் பேரும், ஆனால் நீங்களும் எல்லார் பேரும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பேர் தெரியுன்னா என்ன அர்த்தம்? பேசியிருக்கணும்னு அர்த்தம், ஹலோ சொல்லணும்னு அர்த்தம். எனக்கு உங்களை பேர் தெரியுதுன்னா என்ன அர்த்தம்? உங்களை எனக்கு தெரியுதுன்னு அர்த்தம். உங்கள் பேர் தெரியலன்னா என்ன அர்த்தம்? என்னை உங்களுக்கு தெரியலன்னா உங்களுக்கு என்ன தெரியுது, உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கலாம், பட் எனக்கு உங்களை தெரியலன்னு அர்த்தம். ஸோ எல்லார் பேரும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். இங்கே எல்லார் பேரும் எல்லாரும் சொல்ல தெரியணும். சரி தானே? தப்பித்தவரை வெளியில் எங்கேயும் பார்த்தோம்னா ஹலோ பிரதர்னு கேட்கணும், அங்கே எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டு விசாரிக்கணும். சரி, வாங்க நம்ம கடவுளோட வார்த்தை கேட்க திருப்பிக்கலாமா? கையில் வேத புத்தகம் இருக்குதா? எடுத்துக்கோங்க எல்லாரும். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தலைப்பு என்னது? அன்பும் சேவையும். ஆண்டோட இந்த உலகத்தில் இந்த மாதத்தில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, நம்ம எல்லாரும் ஆண்டோட பிள்ளைகளாக ஆண்டோட சாயலாக வரணும். எப்படி வரணுமா? இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்ம சபையில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது ஒரே ஒரு நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நானும் நீங்களும் இயேசுவை போல மாறணும். எப்படி போலணும்? ஆமாம், ஒரு பாட்டு இருக்குது, உம்மை போல் யாருண்டு எந்த நேசுனாதா இந்த பாரதளத்தில் உம்மை போல் யாருண்டு அப்படின்ற மாதிரி தேவன் என்ன செஞ்சுருக்கார்? என்னைய அவருடைய போல மாறுவதற்கு இந்த உலகத்தில் நம்ம அழைத்திருக்கிறார். எனவே நானும் நீங்களும் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருவரும் ஆண்டோட அன்பை பெற்றுக்கொண்ட நான் அவர் போல அவருடைய பிள்ளைகளாக மாறணும். அதே அன்பை பிரதிபலிக்கணும். அப்படி அந்த அன்பு இருக்குன்னு எப்படி எனக்கு தெரியும்? நான் சேவை செஞ்சால் தான் தெரியும். ஒரு காசுக்கு 2 பக்கம் இருக்கலாமா? அதே மாதிரி யார் அன்பாக இருக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க? சேவை செய்வாங்க, அன்பு செலுத்துவாங்க இல்லையா? அன்பு செலுத்துறேன்னு சொல்லிட்டு ஒன்றுமே செய்யலைன்னா அது என்ன அன்பு? பிரயோஜனம் இருக்குமா? அதனால் அந்த அன்புக்கு செயல்பாடு இருக்கிறது, ஆக்ஷன் இருக்கணும். ஆக்ஷன் பண்ணாத அன்பு வெறும் பேப்பரில் எழுதின அன்பு, ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது அல்லது கூட்டுக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன செய்யணும்? படம் வரைஞ்சி சுரக்கான்னு எழுதிக்கிட்டு, பறவை வரைஞ்சிட்டு சுரக்காயின்னு எழுதிக்கிட்டு அந்த பறக்கை என்ன பண்ண முடியும்? பார்க்கலாம், ஆனால் பிரயோஜனம் இருக்குமா? அதே போல் தான் இன்றைக்கி நிறையா நம்ம பேசுகிறோம் அன்பை பற்றி. அதனால தான் இன்றைக்கி நான் பாட்டினேன். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் அப்படின்னு நம்ம பாடணும். ரொம்ப அருமையான பாடல். நம்ம பாடுறது மட்டும் பண்ணக்கூடாது, பாடிட்டு அதை செய்ய முயற்சி செய்யணும். சரி, வாங்கல இன்றைக்கி போயிடுவோமா? ஆங்கிலத்தில் போட்டிருக்கேன், கிரைஸ்ட் ஃபார்ம் த்ரூ லவ் அண்ட் சர்வீஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். அன்பு நமக்கு நிறையா தெரியும், நம்ம பல வேலையில் கேட்டுருக்கிறோம். அதே போல் சேவை பற்றியும் நமக்கு நிறைய கேட்டுருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி நான் கற்றுக் கொடுக்குற பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏசு சாமி எப்படி அன்பு செலுத்தி எப்படி சேவை செய்தாருன்னு காமிச்சு, அவருடைய அன்பு எனக்குள்ளே வரணும், அவரை போல் நான் சேவை செய்யணும். கேட்குதா? புரியுதா நான் சொல்கிறது? அதுதான் இன்றைக்கி முக்கியமான. இன்றைக்கி இந்த உலகத்தில் பலவிதமான வேலைகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஒருத்தர் ஆர்மியில் வேலை பார்க்குறாரு அல்லது மிலிட்ரியில் வேலை பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன உடை அணிவார்? அந்த ஆர்மிக்கு போடுற ட்ரெஸ்ஸு போட்டு போவார். ஒரு டாக்டர் போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். எப்போ பார்த்தாலும் டாக்டர் என்ன போட்டிருக்காரு? ஒரு வெள்ளை கோட்டு போட்டு ஒரு ஸ்டெத்தஸ்கோப் போட்டிருப்பார். பார்த்துருக்கீங்களா? அதே போல் எல்லா போலீஸுக்காரர் பார்க்குறீங்க, போலீஸ்காரர் எப்படி போட்டிருக்கிறாரு? அவர் ஒரு உடை போட்டிருக்காரு. அப்போ அவர் போட்ட உடையை பார்த்துட்டு நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இவர் இன்ன வேலை பார்க்குறாரு, அப்படி தானே சொல்கிறீங்க நீங்கள்? அதே மாதிரி தான் இன்றைக்கி ஆண்டோட பிள்ளைகளுக்கு சொல்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏசு சாமி எனக்கு என்ன கொடுக்கல, யூனிஃபார்ம் கொடுக்கல. ஆனால் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் என்ன விரை சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய பிள்ளைகளாகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் போகிறதுக்கு முன்னாடி அவர்கள் ஒரு அடையாளத்தை கொடுக்குறார். அவர்கள் எப்படி நான் இயேசுவின் பிள்ளைன்னு அடையாளம் கண்டுறதுன்னு சொன்னால், அதான் 13:35 வாசிப்போம் எனக்காக. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். உங்களை பார்க்கும்போது எப்படி தெரியும் நீங்களாம் என்னுடைய பிள்ளைங்க அப்படின்னு சீஷர்கள் தெரியும்னு சொன்னால், அப்போ எப்படி தெரியும்? நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கணும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்கணும். இந்த வசனத்தை எல்லோரும் வாசிப்போமா? எல்லோரும் சேர்ந்து
வாசிங்க எல்லாரும், நிறுத்தி நிதானமாக வாசிக்கணும். என்னது செமிகாலன் வந்தால் ஒரு மூச்சு விடணும், புல் ஸ்டாப் வந்தால் 1 2 3 மூச்சு விட்டுறணும். நிறுத்தி நிதானமாக அழகாக வாசிக்கும். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவருடைய அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவருடைய அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். ஆங்கிலத்தில், a new commandment I give unto you, that ye love one another as I loved you, that ye also love one another. By this shall all men know that ye are my disciples, if ye have loved one to another. John 13:34-35. யோவான் 13வது அதிகாரம் 34-35. மனப்பாடம் பண்ணிடணும். மனப்பாடம் பண்ண முடியுமா? சரி, அடுத்த வாரம் வரும்போது நான் உங்களை மனப்பாடம் பண்ணி சொல்ல போகிறீங்க. என்ன எழுதி வச்சுக்கோங்க, சரியா? இன்னைக்கு இதை தான் நான் உங்களோடு கூட பேச போகிறேன். இந்த வேத வசனத்தை ஏசாமி பேசுகிறதுக்கு முன்னாடி, அதாவது அடுத்த நாள் காலை என்ன செய்ய போகிறாருன்னா, அன்றைக்கி நைட்டு மற்ற நாள் ராத்திரி தான் என்ன போகிறாருன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போக போகிறார். இது என்ன செய்யுதுன்னா, அதுக்கு முன்னாடி ராத்திரி காலையில் இது நடக்குது. அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஏசாமி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், எல்லாருடைய சீஷர்கள் கால்கள் 13வது அதிகாரம் முதல் பகுதி வாசிச்சிங்கன்னா, சீஷர்கள்லாம் என்ன செஞ்சுருக்கிறாங்க, 12 சீஷர் ஒரு மேல் மாடியில் கூட வச்சு எல்லாருடைய கால்களை என்ன செய்கிறாரு, ஏசாமி வாஷ் பண்ணுறார், கழுவி விடுறார். அது என்ன வேலை? அது என்னது? அது எப்படி யார் செய்வா அந்த வேலையெல்லாம்? கால் கழுவுறது யாரோட வேலை? ஒரு வேலைக்காரன் வேலை. அந்த காலங்களில் அடிமைகள் தான் செய்வாங்க. வீட்டில் வேலைக்காரங்க இருப்பாங்க தானே. எஜமானன் வந்த உடனே காலெலாம் தூசியாக இருக்கும், உட்கார வச்சுட்டு அவர் என்ன செய்வார், அவர் வேலைக்காரர் ரொம்ப ஏழ்மையாக அவர் கால்களை கழுவி தொடச்சி விடுவார். ஆக ஏசாமி என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, வாஷ் தி டிசைபிள்ஸ் ஃபீட், ஒர்க் அப் அ சர்வன்ட். யாருடைய வேலை? ஒரு வேலைக்காரனுடைய வேலை அல்லது அடிமையுடைய வேலை. இன்னும் சொல்லப்போ யார் காலை கழுவுனார் தெரியுமா உங்களுக்கு? யாருடைய காலை கழுவுனார்? இவன் காமிச்சு கொடுக்குற யூதாஸ் காலை கடை காமிச்சார். யார்? இவருக்கு நல்லா தெரியும் அவன் தான் காமிச்சு கொடுக்க போகிறான்னு. யார் காட்டி கொடுக்க போகிறா? அதே போல் இன்னும் கொஞ்சம் முன்னாடி யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நல்ல நேரம் அவர் என்ன செஞ்சுருக்கலான்னு கேட்டிங்கன்னா, அவர் இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு சொல்லாமல், என்னென்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னு சொல்லாமல், அவர்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் இவருக்கு பாடுகள் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பாடுகளை பற்றி பேசாமல், அல்லது வேத கொள்கைகளை பற்றி பேசாமல், அதுக்கு பதில் அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, எப்படி நானும் நீங்களும் நல்ல ஆண்டவருடைய சீஷனாக இருக்கிறது, நல்ல சீஷனுடைய மார்க்க அடையாளம்னு அது அப்படிப்பட்ட அடையாளம்னு என்னன்றதை ஏசாமி என்ன செய்கிறாரு, இங்கே சொல்லிக் கொடுக்குறாரு. அது எப்படி தான் அந்த சீஷனுடைய அன்பு வெளிப்படுத்தப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய அன்பால் தாழ்மையாக சேவை செய்யறது மூலமாக நானும் நீங்களும் யாருடைய பிள்ளையாக இருப்போம், ஆண்டவருடைய சீஷனாக இருப்போம். ஏசாமி இந்த பூமியில் வரும்பொழுது, உலகத்தை படைத்த மகா உன்னதமான ஆண்டவர் பூமியில் வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் என்ன செய்கிறாரு, தான் சீலையை தான் உடையெல்லாம் எடுத்து கலட்டி வச்சுட்டு 13வது அதிகாரம் வாசித்து பார்த்தீங்கன்னா, கலட்டி வச்சது மாத்திரம் கிடையாது, வேணா வாசிக்கலாமா? எனக்கு 13வது அதிகாரத்தை கையில் வச்சுக்கிறீங்களா? வாசிங்கப்பா. 4வது வசனத்துலேருந்து வாசிங்க. 13:4 பக்கம் 147. போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து, அதாவது ஒரு வேலைக்காரனுடைய வேலை. அவரும் பாருங்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க, சீஷர்களும் வந்திருக்கிறாங்க. சீஷர்கள் என்ன செய்கிறாங்க, அவருடைய சீஷர்கள் தான் இருக்கிறாங்க. ஆனால் சீஷர்களை சொல்லலை நீ எடுத்து கால் கழுவுன்னு சொல்லலை. அவர் உண்மையான உடையை எடுத்து கல்லியில் வெளியில் போட்டுட்டு தடையில் என்ன செய்கிறார், இடையில் என்ன செய்கிறார், ஒரு சின்ன சீலை எடுத்து கட்டிக்கிறார், துண்டு எடுத்து கட்டிக்கிட்டாரு. துண்டு எடுத்து கட்டினது மாட்டம் கிடையாது. அடுத்து நம்ம வாசிங்கப்பா. தண்ணீர் வார்த்து, பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அன்பான சகோதரனே சகோதரிகளே, அவர் என்ன செய்கிறாரு, தான் எஜமானனாக இருந்து இந்த உலகத்தை படைத்த சர்வ வல்லமையான தேவனாக இருந்த போது கூட அவர் நான் பாஸு நீ எல்லாம் எனக்கு வேலை பாருன்னு சொல்லாமல் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, பாருங்களேன் என்ன செய்கிறாரு, சீலையை கட்டிக்கிட்டு பாத்திரத்தை எடுத்து தண்ணீர் ஊற்றி எல்லாரும் உட்காந்துருக்குறாங்க அங்கே லைனாக வட்டமாக, ஒவ்வொருத்தர் பக்கமாக போகிறாரு, எல்லாருடைய காலையும் தண்ணியில் மோந்து கழுவுறாரு. கழுவுறது மட்டும் கிடையாது, அவர் வச்சுருக்க துணியில் வச்சு என்ன செய்கிறார், சீலையை வச்சு துடைக்கிறார். இதை யோசிச்சு பாருங்களேன். இப்போலாம் நான் தான் பாஸு, மற்றவங்க எல்லாம் எனக்கு கீழே இருக்காங்க, நான் கழுவி விடுவேன்னா? நீங்கள் தான் பாஸ் வச்சுக்கோங்க உங்கள் கம்பெனியில் இல்லை உங்கள் வீட்டில்.
என்ன பண்ணுவீங்க? அது கூட ஒருத்தருக்கு செய்யணுமா? எல்லாருக்கும் செய்கிறாங்க அவங்க 12 பேர்த்துக்கும். சரி 12 பேரில் இந்த 2 பேர் யார் இதில்? ஒருத்தன் காமிச்சு கொடுக்க போகிறான், இன்னொருத்தன் என்ன செய்ய போகிறான்? மறுதளிக்க போகிறான். நல்லதுக்கு நல்லவனுக்காச்சும் நம்ம செஞ்சுருவோம். இவன் நல்லவன் செய். கெட்டவனுக்கு செய்வோமா செய்ய மாட்டோமா? இன்னும் சொல்லப்போனால் அவங்க யாராவது சொன்னால் அவங்க யாரும் செஞ்சுருந்தா செஞ்சுருப்பாங்க. இல்லை வெளியில் ஒரு ஆளை கூப்பிட்டு எல்லாம் காலை கழுவி விடுன்னு சொன்னால் கழுவி இருப்பாங்க. ஆனால் ஏசாமி என்ன பண்ணலை? ஏசாமி என்ன பண்ணலை? அவங்கள தான் காலை கழுவலை. இன்னும் சொல்லப்போனால் இந்த 12 பேரும் அவர் யாருமே அவரோட காலை கழுவலை. யார் தான் கழுவுனா எல்லாருடைய கால்களையும்? மார்க் 10வது அதிகாரம் 45வது வசனம். மார்க் 10:45. மார்க் 10:45. அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுப்பதற்காக வந்தார். எல்லார் கையிலும் கொஞ்சம் பைபிள் இருந்து எல்லாரும் வாசிக்கணும், மாறி மாறி வாசிக்கணும். ரைட்? இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டேன். ஆண்டவர் ஊழியம் செய்வதற்கு என்ன செய்யலை? ஊழியம் கொள்ளுவதற்கு வரல. ஊழியம் வர்றதுக்கு என்னதுன்னு கேட்டால், எனக்கு நீ செய்யன்னு சொல்கிறதுக்கு இல்லை, அவரே தான் ஊழியத்தை எல்லாருக்கும் செய்து காமிச்சிட்டு அவர் என்ன செய்கிறார்? எனக்கு தம் ஜீவனே கொடுப்பதற்கு வந்திருக்கிறார். இன்றைக்கி நீங்களும் நானும் திருச்சபைக்கு வருகிறோம், திருச்சபையில் வந்து பாட்டு பாடுறோம், மியூசிக் வாசிக்கிறோம், எல்லா காரியங்களும் நம்ம செய்கிறோம். தொடர்ந்து வந்துட்டுருக்கீங்க, ரொம்ப பேர் சபைக்கு தொடர்ந்து வர்றீங்க, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஆனால் நீங்கள் உங்கள் ஆண்டவர் மேலே வச்ச அன்பை வெளிப்படுத்துவதற்கு என்ன வழி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இறங்கி மற்றவர்களுக்கு என்ன செய்யக்கூடாது? தகுதி பார்த்துட்டு பெருமை அடிச்சுக்கிட்டு இருக்காத, உங்கள் தகுதியை விட்டு இறங்கி அன்பாக தாழ்மையாக என்ன செய்யணும்? சேவை செய்யணும். என்ன செய்யணுமா? சேவை செய்கிறப்பா. எனவே அதைத்தான் நம்ம இங்கே நாட்களில் நம்ம பார்க்க போகிறோம். ட்ரூ டிசைபிள் இஸ் நாட் ப்ரூவன் பை ஹவு மச் வி நோ. அதாவது நல்ல ஒரு சேஷனுக்கு எவ்வளோ மண்டை பெருசாக இருக்குது, எவ்வளோ வேதம் தெரியும் என்பதனால கிடையாது. அல்லது பை நாட் ஹவு மச் லவ், என்னது ஹவு மச் கிரைஸ்ட் லவ் இஸ் ஃபார்ம்ட் இன் அஸ் விச் அண்ட் ஃப்ளோஸ் என்னது எவ்வளோ தேவனோட அன்பு எனக்குள்ளே நிறைஞ்சிருக்குது, என்னை உருவாக்கிக்குது, அது நம்முடைய வாழ்க்கையில் அது வெளிப்படணும், நம்முடைய செய்கையில், நம்முடைய பேச்சில், நம்முடைய வாழ்க்கையில். புரியுதுங்களா? ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் அப்பா இருக்காங்க, அம்மா இருக்கிறாங்க. சில வேலைகள்லாம் பிள்ளைகளுக்கு நிறைய அன்பு செலுத்துவாங்க. அப்போ அந்த பிள்ளை என்ன செஞ்சாலும் என்ன செய்வாங்க? பார்த்துக்குவாங்க. விசேஷமாக சின்ன குழந்தையா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது கக்கா பேண்டுருச்சு, அது மூத்திரம் அடிச்சிருச்சு, அல்லது அந்த பிள்ளை என்ன வாந்தி எடுத்துருச்சு, அம்மா என்ன செய்வா? பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாங்களா? என்னம்மா சும்மா இருக்க மாட்டாங்க? ஏம்மா ஏன் க்ளீன் பண்ணுறீங்க? ஏன் பிள்ளை இருந்தால் என்ன பரவாயில்ல, சும்மா கிடக்கட்டுமா, என்ன போச்சு? ஏன்னா அந்த பிள்ளையை அன்பு செலுத்துகிறாங்க. அந்த பிள்ளை மேலே அன்பு இருக்குது. என் பிள்ளை அழுக்காக இருக்கக்கூடாது, அது எந்த பிள்ளை அது பண்ணால் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் க்ளீன் பண்ணுற மாதிரி. ஆக என்னோடய அன்பின் வெளிப்பாடாக என் பிள்ளையை நான் பார்த்துக்கிறேன், செலவு பண்ணுறேன். அது மாத்திரம் கிடையாது, பல வேலைகள் அந்த பிள்ளைக்காக என் வாழ்க்கையில் எவ்வளோ காரியங்களை விட்டு கொடுக்க பார்க்குறேன். ஏன்னு கேட்டால் அந்த குழந்தைய நான் நேசிக்கிறேன். அது போல் தான் இங்கே என்ன பார்க்குறோன்னு கேட்டால், அதுக்கு மேலே நம்முடைய ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்ம அவ்வளோவா நேசித்ததுனால அவர் எனக்காக உங்களுக்காக இந்த பூமியில் வந்து எப்படி வந்தாரா? ஒரு சாதாரண வேலைக்காரனை போல், ஒரு அடிமையை போல். எப்படி வந்தார் ஏசாமி? தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து மனுஷனா பாட்டேன். எப்படி மாறிட்டாராம்? இந்த இடத்துல இந்த சீன் பார்த்தீங்கன்னா பாருங்களேன் தம்பி, எல்லாரும் உட்காந்துருக்குறாங்க 12 பேரும். இவர் எப்படி இருக்கிறார் இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது? சீலையை கட்டிக்கிட்டு துணி இல்லாமல் எல்லாரும் காலையும் கழுவுறாரு, துடைக்கிறாரு, காலை கழுவுறாரு, துடைக்கிறாரு. இது எப்படி இருக்குது இந்த சீன் பார்க்கும்போது? ஒரு வேலைக்காரன் வேலை செய்கிற மாதிரி. அது ஒருத்தருக்கு இல்லை, 12 பேருக்கு செய்யணும். ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் செய்யணும். எவ்வளோ நேரம் எடுத்திருக்கோம் நமக்குன்னா? இந்த நம்ம விட்டு கொடுக்குமா நம்ம மரியாதை? நான்ற ஒன்று இருக்கேன், நான் எப்படி செய்வேன்? சண்டையெல்லாம் வருது பார்த்தீங்களா? சின்ன சின்ன வேலைக்கெல்லாம் சண்டை போடுவோம் பார்த்தீங்களா? பல வேலைகளில் நம்ம பிரச்சனையே இந்த ஈகோ தான். ஈகோன்னா தெரியுமா? ஈகோன்னு சொல்லுவாங்க. நான் கடவுளோட பிள்ளைகளாகிய நாம் தேவ சபைக்கு உள்ளே வரும் பொழுது இந்த ஈகோவை தூக்கி ஓரம் போட்டுறணும். ரோட்டில் இங்கே வரும்போது எப்படி வந்துடணும்? நான் வரக்கூடாது. என்னைக்கு நான் வந்துட்டோமோ அதுக்கப்புறம் அன்பு இல்லைன்னு அர்த்தம். அந்த அன்பு செயல்படாத அன்பாக போயிடும். நீங்கள் வேணால் நினச்சிக்கிட்டா எனக்கு ரொம்ப அன்பு பொத்துக்கிட்டு வலியுதுன்னு நினைக்கலாம். ஆனால் உண்மையான அன்பு எப்போ இருக்காதுன்னு கேட்டால், நான் இல்லை, அடுத்தவங்க.
மற்றவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும். அதுதான் இன்றைக்கி உண்மையான கிறிஸ்தவம். ஆக உண்மையான அதாவது பட் ஹவு மச் கிரைஸ்ட் லவ் இஸ் ஃபார்ம்ட் இன் அஸ் அண்ட் ஃப்ளோ த்ரூ அஸ். அப்படின்னா என்னது, எந்த அளவுக்கு ஆண்டோட அன்பால் நான் ஊட்டப்பட்டிருக்கிறேனோ அந்த அளவுக்கு தேவ அன்பு எனக்குள்ளே பெருக்கெடுக்குதோ, அந்த பெருக்கெடுக்கிற அன்பு பிறருக்கு சேவை செய்ய என்ன தூண்டுவிக்கும். நான் சும்மா இருக்க முடியாது, எனக்கே ரொம்ப இருக்கும். என்ன ஆண்டோரை பற்றி பேசுகிறோம், ஆண்டோட பிள்ளையாக இருக்கிறோம், ஒன்றுமே செய்ய மாட்டோம் அப்படின்னு என்ன அர்த்தம்னு கேட்டால், ஆண்டோட அன்பை உண்மையாக நான் ருசி பார்க்கல, அந்த அன்பு எனக்கு என்னன்னு புரியல, அந்த அன்பு எப்படிப்பட்டதுன்னு தெரியல. எனவே தான் ஒருத்தர் சொல்கிறாரு, ஆண்டவர் ஏசாமி எவ்வளோ அன்பு செலுத்தினார் தெரியுமா உங்களுக்கு? எவ்வளோமா செலுத்தினாரா? அதான் ஒருத்தர் சொல்கிறாரு, அவர் என்ன செஞ்ச ஆண்டவர்கிட்ட கேட்டாங்களாம், ஆண்டவரே எவ்வளோ என்னை நேசிக்கிறேன்னு சொல்லி கேட்டப்போ அவர் சொன்னாராம், அவர் என்ன செஞ்சாராம், சிலுவையில் போய் நமக்காக தொங்கி வெறும் கை இந்த மாதிரி ஒழிச்சு அவர் ஜீவனை கொடுத்து இவ்வளோ அன்பு செலுத்துறேன்னு சொன்னார். அப்படின்னா என்னது, அளவிட முடியாத அன்பை என் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை செய்திருக்க. எப்படி, தான் ஜீவனையே கொடுத்துட்டார். நம்மளாம் இவ்வளோ தான் சொல்லுவோம். சின்ன பிள்ளைங்கள்ட்ட கேட்டோம்னா எவ்வளோ அன்பு செலுத்துறேன்னா கையை காமிக்கும், இப்படிலாம் காமிக்கும். ஆண்டோட அன்பு என்னது, அளவிட முடியாத அன்பு. அந்த உலகத்தை படைத்த மகா உன்னதமான ஆண்டவர் இந்த பூமியில் எனக்காக வந்து உதித்தார் அன்பான பிள்ளைகளே. ஆக 3 காரியங்களை வேகமாக நான் சொல்ல போகிறேன். 33வது வசனம், 4வது வசனம் முதல் பகுதியை வாசிக்கலாம். 14, 13, 34. இன்றைக்கி ஆண்டவராக இயேசு நமக்கு சொல்லுகிற காரியம் என்னென்றால், ஒரு புதிதான கட்டளை. என்ன கட்டளை அது? புதிதான கட்டளை. அப்படின்னா என்னது, புதுசுனா என்ன கிடையாது. இந்த அதாவது அதுக்கு முன்னாடி அன்பை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம், கேட்டிருக்கீங்களா இல்லையா தெரியும். ஆனால் இன்றைக்கி இயேசு சாமி போல்கிற அன்பு எப்படிப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் முன்மாதிரியிலேருந்து வருகிற அன்பாக இருக்கணும். இந்த அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு கேட்டால், ரூட்டட் இன் கிரைஸ்ட் எக்ஸாம்பிள். இது யாரு கிடையாது, இந்த உலகத்தில் இந்த மாதிரி அடையாளம் யாருமே மாதிரி கொடுத்தது கிடையாது. இயேசு கிறிஸ்துவ போல என்ன செய்யறது கிடையாது. ஜீவனை கொடுத்து யாரும் அன்பு செலுத்தினாங்களா? இந்த மாதிரி கால்களை கழுவித்த அன்பை வெளிப்படுத்தினாங்களா? அந்த அன்புலாம் வேறு மாதிரி. அது சாதாரண அன்பு இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியாது, அளவிடக்கூடிய அன்பாக இருக்குது. ஆண்டோட அன்பு கிடையாது, அளவிட முடியாத அன்பு, தியாகமாக. அதுதான் அங்கே அடுத்து பார்க்க போகிறோம். மெஷர் பை கிரைஸ்ட் சாக்ரிஃபைஸ். ஆண்டவராக இயேசு என்ன செய்தார், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே சிலுவையில் ஒப்பு கொடுக்குறார். தியாகத்தோடு கூட இருக்கிற அன்பு. நான் சமீபத்தில் ஒரு வாரம் சொன்னேன், எல்எஸ்எஸ்ன்னு சொல்லுவேன். எல்எஸ்எஸ்னா தெரியுமாம்மா? சென்னையில் பஸ்ஸு ஓடும் எல்எஸ்எஸ்ன்னு. சென்னையில் பஸ் எப்படி போடும்? எல்எஸ்எஸ்னா கேள்விப்பட்டேன், லிமிடெட் ஸ்டாப் சர்வீஸ்னு. சில இடங்களில் மட்டும்தான் நிற்கும் அந்த பஸ்ஸு. பிபின்னு இப்போ பாயிண்ட் டு பாயிண்ட்னு போட்டிருப்பான். சென்னையில் வந்து ரொம்ப நாள் போச்சு, இப்போ இருக்கான்னு எனக்கு தெரியல. அந்த காலத்தில் எல்எஸ்எஸ் வரும், எல்எஸ்எஸ் பஸ் வருதுறான்னா என்னது, சில ஸ்டாப் முக்கியமான ஸ்டாப்பில் நிப்பாட்டுவான். இந்த தமிழ் கிறிஸ்தவத்தில் எல்எஸ்எஸ்னா, முதலாவது அன்பு லவ், ரெண்டாவது சர்வீஸ், மூணாவது சாக்ரிஃபைஸ். லவ், சர்வீஸ், சாக்ரிஃபைஸ். எல்எஸ்எஸ் மனசில் வச்சுக்கணும். இங்கே என்ன நம்ம பார்க்குறோம், இயேசுடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, புது கட்டளை அவனுக்கு கொடுக்குறாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கட்டளை இதுக்கு முன்னாடி யாரும் செய்தது கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் மாதிரியான அன்பு அவருடையிலேருந்து வந்தது. ரெண்டாவது அவருடைய தியாகத்திலேருந்து வந்தது. மூணாவது என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய பிரசன்னத்தால் அவர் என்ன செய்கிறார், நமக்கு பலத்தை கொடுக்குறாரு. இது என்னால் செய்ய முடியாது, உங்களால் செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்து வல்லமையான கிருபை எனக்குள்ளே இருக்கிறதுனால ஆண்டோட பலத்தால் என்னால் செய்ய முடியும். ஐ cannot do myself. பல வேலைகளில் இந்த ஊழியங்கள் வரும்போது, ஆண்டோட ஊழியத்தில் வரும்போது தொடர்ந்து நம்ம நிற்கக்கூடிய பலத்தை யார் கொடுக்குறாரோ, ஆண்டவர் தான் கொடுக்குறார் தொடர்ந்து சேவை செய்வதற்கு. எனவே நீங்களும் நான் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்துவின் அன்பின் பண்பு எப்படிப்பட்ட, இயல்பு எப்படிப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, ஹேஸ் ஐ லவ்ட் யூ. எப்படி நீங்கள் என்னில் எப்படி ஒரு புதிதான கட்டளை கொடுக்குறேன். என்னது, நீங்கள் ஒருவரில் நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல. எப்படி இருக்கணும், யார் அன்பு செலுத்தினது போல் அன்பு செலுத்தணும் நான். ஏசாமி என்ன செய்தார்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நம்ம பார்த்தோம் என்ன செய்தார். 3வது 4வது வசனம் மறுபடியும் வாசிங்க. 13, 14. இல்லை 13, 4வது வசனம். விட்டெழுந்து கழட்டி வைத்து எடுத்து கரையிலே கட்டிக்கொண்டு வார்த்து அதாவது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எல்லோரும் மேலே உட்காந்துருக்காங்க, அவர் கீழே உட்காந்து முழங்கால் படிட்டு எல்லாரும் குனிஞ்சு என்ன செய்கிறாரு, அவர் எல்லாரும் கால்களை கழுவி என்ன செய்கிறாரோ துடைக்கிறத பார்க்குறோம். அவர் தாமே தாழ்த்துக்கிறார். எங்கே இவங்களாம் மேலே இருக்கிறாங்க நல்ல நிலையில், ஆனால் இவர் கீழ்கள் உட்காந்து கழுவுறார். அது மாத்திரம் கிடையாது, அவருடைய கால்களை கழுவி மாதிரியை காமிக்கிறார். இன்னும் கொஞ்ச நாளில் அவர் ஜீவனையே கொடுக்க போகிறார், அடுத்த 2 நாளில்.
ஆக நீங்களும் நானும் இந்த அன்பு எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் தியாகமான அன்பு. எப்படிப்பட்ட அன்பையா? சாக்ரிஃபிஷியல் லவ்னு சொல்லுவாங்க. அது மாத்திரம் ஹம்பிள். எப்படிப்பட்டது? தாழ்மையான அன்பு. இன்னொரு முக்கியமானது அன்கண்டிஷனல் லவ். இவ்வளோ பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கோம், எந்த தகுதி இருக்குன்னு கேட்டால் யாருக்கும் தகுதி கிடையாது. அதே போல் அந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்னுடைய வாழ்க்கையில் கூட எப்படிப்பட்டது கிடையாது. அவர் செய்த அன்புக்கு ஈடாக நான் ஒன்றுமே செய்யலை. அவருடைய அன்பு என் வாழ்க்கையிலே தியாகமாக என்னை அன்பு செய்திருக்கிறார். தம்மை தாழ்த்தி என் ஜீவனை கொடுத்து என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார். அது மாத்திரம் கிடையாது, அவருடைய அன்புக்கு எந்த விதத்திலும் நான் எனக்கு இது பாக்கியவான் கிடையாது. இன்றைக்கி நானும் நீங்களும் ஆண்டோடைய கிருபையினால் அவருடைய பிள்ளையாக இருக்கிறோம். அவருடைய அன்பினால் அவருடைய பிள்ளையாக இருக்கிறோம். ஆக என்ன சொல்ல வர்றேன்னு கேட்டான்னா, கிரைஸ்ட் இஸ் நாட் மியர்லி டீச்சிங் லவ். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்புனா இப்படி இருக்குன்னு அவர் சொல்லலை. இஸ் ஃபார்மிங் ஹிஸ் ஓன் ஹார்ட் இன் ஹிஸ் டிசைபிள்ஸ். அப்படின்னா என்னது? அவருடைய இருதயம் எப்படிப்பட்ட சிந்தை உள்ளதாக இருக்குதோ அதை அவர் டெமான்ஸ்ட்ரேட் செய்து காமிச்சு அவருடைய சீஷர்கள் நாம் எல்லாரும் எப்படிப்பட்ட அன்புள்ளவர்களாக இருக்கணும், அவர் எப்படிப்பட்ட அன்புள்ளவராக இருந்தாரோ அதை போல் என் உள்ளத்தில் என்ன இருக்கணும்? அந்த அன்பு காணப்படணும். அவருடைய அன்பு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, பாகுபாடு பார்க்காது, உயர்வு தாழ்வு பார்க்காது, ஏழை பணக்காரன் பார்க்காது, ஆண் பெண் பார்க்காது, படித்தவன் படிக்காதவன் பார்க்காது, பணக்காரன் ஏழைன்னு பார்க்காது. ஆக இன்னும் சொல்லிக்கிட்டே நான் போகலாம். இந்தியாக்காரன் அமெரிக்காக்காரன் பார்க்காது, சிங்கப்பூர்காரன் பார்க்காது, ஆக சிங்கப்பூரியன் ஃபாரினர்னு பார்க்காது. இந்த மாதிரி என்ன சொல்லலாம், அடிமை சுயாதீனன்னு கிடையாது. ஐயா என்னென்னு சொல்லிட்டு போகலாம். ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கும்போது எல்லாம் ஆண்டோட பார்வையில் எல்லாம் ஆண்டோட படைப்பு தான். ஆக இன்றைக்கி கிறிஸ்தவர்களாகிய நாம், ஆண்டோட பிள்ளைகளாகிய நாம் நமக்கு முன்னாடி வர்றம்போது யார் வந்தாலும் சரி நம்ம எப்படி பார்க்கணுன்னு கேட்டால் ஆண்டவருடைய சிருஷ்டிப்பாக பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? ஆண்டவருடைய படைப்பு. அவன் என்ன பாஷை பேசிட்டு போகிறான், என்ன கலர்லலாம் இருக்கட்டும், என்ன ஹைட்டு வெயிட்டில் இருக்கட்டும், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஆனால் நான் எப்படி பார்க்கக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா என்ன செய்யக்கூடாது? இன்றைக்கி பார்த்துங்கன்னா பாரபட்சமாக பார்ப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? பாரபட்சம் என்ன தெரியுமா? ஒரு கண்ணில் சுண்ணாம்பு இன்னொரு கண்ணில் வெண்ணெய் வைப்போன்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? சிலர் நல்லா பார்ப்பாங்க, சொல்கிறதுக்கு குருன்னு பார்ப்பாங்க, சிலர்கிட்ட பேசவே மாட்டாங்க, சிலர் தரம் பார்ப்பாங்க, சில மினுக்குன்னு ஒருத்தன் வந்தானே அவனை கும்பிடு போடுவாங்க, ஒருத்தன் ஏழை வந்து அங்கே அப்படி போக வராதுன்னு திட்டுவாங்க. அதே சமயம் அப்படி பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? அப்போ நீங்கள் எப்படி பண்ணலாமா? எப்படி பண்ணணும்? அப்போ உங்கள் இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு கேட்டால் எந்த விதமான பாகுபாடும் யார்கிட்டையும் காமிக்கக்கூடாது. என்னுடைய ஆசை இந்த திருச்சபையில் மட்டும், எல்லா சபைகளிலும் என்னுடைய ஆசை என்னன்னு கேட்டால் இல்லாதவங்க வரணும், ஏழைகள் வரணும், கண்ணு தெரியாதவங்க வரணும், முடவர் வரணும், குருடர் வரணும், எல்லா விதமான மக்களும் இங்கே வந்து தேவனை சாந்திக்கணும். இதுதான் கடவுளுடைய அன்பான இடம். இன்னும் சொல்லப்போனால் இந்த இடத்துக்கு பேர் சரணாலயம்னு பேர். என்ன ஆலயம்ப்பா? சரண்னா என்னம்மா? யார் சரண் வரணும்? யாருக்கு வரணும் சரணடைய? எல்லா மனுஷனும் வரணும்ல. இங்கே வந்துக்கிட்டு அங்கேருந்து இங்கே நம்மளே கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோம். இன்னொருத்தன் கஷ்டப்பட்டு வாயா நல்லா இருப்பா, சந்தோஷமாக இருப்பா, கவலைப்படாதுப்பா, நான் உனக்காக கடவுளை வேண்டிக்கிறேன்னு சொல்கிறத விட்டுட்டு இங்கே வந்து கிளப்பிங் மாதிரி. கிளப்பிங்னா தெரியுமா உங்களுக்கு? ஒரு கூட்ட மக்கள் மட்டும், பணக்காரன் மட்டும் சேர்ந்து ஒரு கிளப் வருவான், இந்த ஜாதிக்காரன் மட்டும் ஒரு கிளப் வைப்பான். இந்த மாதிரி செஞ்சால் இது என்னது? ஆண்டோட பிள்ளைங்க ஆண்டோட சமூகத்தில் வரும் பொழுது எந்த விதமான பாகுபாடு இல்லாமல் தியாகத்தோடு கூட தாழ்மையாக, எந்த நிபந்தனை இல்லாமல், எந்த நாட்டுக்காரனாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட தரத்தில் உள்ளவனாக இருக்கட்டும், எல்லாரையும் கையை நீட்டி வரவேற்கணும். அன்பை வாங்குவாங்க. எல்லாத்துக்கும் மனப்பூர்வம் அந்த இதுக்கு பெரிய மனசு வேணும். என்ன மனசு வேணும்? பெரிய மனசா சின்ன மனசா? உங்களுக்கு எவ்வளோ பெரிய மனசு வச்சுருக்கிறீங்க நீங்கள் எல்லோரும்? உங்கள் இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்குது கேட்டுக்கோங்க. நீங்கள் தமிழில் சொல்லுவாங்க இந்த மாதிரி, சாப்பிட்ட கையில் காக்கா தரத்த மாட்டானோ, எச்சி கையிலன்னு சொல்லுவாங்க. ஏன்? அவ்வளோ ரொம்ப நல்லவர், ஒன்றும் செய்ய மாட்டார். அன்பாக பேசலாம்ல. ஹலோ சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? தம்பி நல்லா இருக்கியாப்பா? வாயில் என்ன கொலக்கட்டையாக வச்சுருக்கிறாரு. பார்த்தா பேசவே மாட்டார். சர்ச்சுக்குள்ளே வந்து கூட பேச மாட்டார். சரி, வெளியில் பேசலைன்னா பரவாயில்ல, உள்ளே வந்து பேசலாமே. இது ஆண்டோட பிள்ளைகளுடைய இடம், ஆண்டவருடைய இடம். ஆண்டோட அன்பால் பெருக்கெடுத்து ஓடணும் இந்த வாழ்க்கை. நான் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்கணும், எல்லாரோட அன்பாக விசாரிக்கணும். நம்மெல்லாம் ஒரே குடும்பத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஒரே குடும்பத்தில் அப்பா அம்மா பிள்ளைங்க எப்படி ஒரு குடும்பமாக அழகாக இருப்பாங்களோ அதுபோல் இது இயேசுவின் குடும்பம். என்ன குடும்பமா? என்ன பாட்டு சொல்லுது? இயேசுவின் குடும்பம் ஒன்று, அன்பு நிறைந்திடம் இடம் உண்டு, அங்கே உயர்வும் இல்லை, அங்கே தாழ்மை இல்லை, ஏழை இல்லை, பணக்காரர்களே, ராஜாதி ராஜா ஆண்டிடுவார்லாம் பாட்டு பாடிட்டு, ஆனால் நான் யார்ட்டையும் பேச மாட்டேன்னு அது என்னது? சரி போட்டோம், ஏன்னா அடுத்ததுக்கு வந்துடும்.
அந்த அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, அவர் நேசித்தது போல காணப்படும். ஆண்டவர் இயல்பான அன்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா, தம்மை தாமே வெறுத்து தான் தாழ்மையாக்கி எல்லாரையும் நேசித்தது போல அந்த அவருடைய அன்பு, இயேசு கிறிஸ்துவின் அன்பு. அதை பாரவே என்னுடைய அன்பு காணப்படணும். அதுதான் சொல்லியிருக்குது, நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல. எப்படி பண்ணணுமா அந்த அன்பு? அப்போ இப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அன்பையும் ஆண்டோடைய சேவையையும் தனித்தனியாக பிரிக்க முடியாது. அன்பையும் சேவையும் தனியாக பிரிக்கலாமா? பிரிக்க முடியுமா? முடியாதா? என்றைக்கு நீங்கள் அன்பை விட்டு சேவையை அதான் சேவை செய்கிறத ஊழியங்களை பிரிச்சிட்டிங்களோ அந்த அன்புக்கு மதிப்பே கிடையாது. அன்பு என்பது என்ன கிடையாதுன்னு கேட்டிங்கன்னா, அன்பை கண்ணால் பார்க்க முடியாது. எத்தனை பேர் அன்பை பார்த்துருக்கீங்க? பேர் வேணால் வச்சுருக்கலாம். என்னம்மா? அன்பு பேர் வச்சு அன்பாக இருக்கணும்ல. பைபிளில் அன்புன்னு பேசிகிட்டு இருக்கு. அன்புனா என்னன்னு எப்படி பார்த்துருக்கோமா? கற்பா சகப்பான்னு பார்த்துருக்கீங்களா? ஆனால் ஒருத்தர் சொல்லுவீங்க, ரொம்ப நல்லாவருங்க, இவர் அன்பாக இருப்பாருங்க. அவருக்கு பேர் அன்பாவில் இல்லாமல் இருக்கலாம். ஒருத்தரை பார்த்தா என்னப்பா இப்படி இருக்கிறாங்க பார்த்துருக்கீங்களா? அப்படியே கொதறிடுவாங்க. நாய் குடைக்கிற மாதிரி வரும், அப்படியே குலைச்சி விரட்டி அடிச்சிருவானுங்க. பார்த்துருக்கீங்களா? சிலர் நிறையா பூசியிருப்பாங்க, அழகெல்லாம் ட்ரெஸ் போட்டு வந்திருப்பாங்க, ஆனால் வாயை திறந்தால் துரத்திடுவாங்க. அன்பாக கூட பேச மாட்டாங்க. அழகு என்பது எங்கே இல்லைன்னு கேட்டால், அதாவது நம்ம நினைக்கிறோம் அன்பாக பேசுகிறதுல தான் உண்மையான அன்பு. மனசுக்குள்ளே இருக்குது அந்த அன்பு. அந்த அன்பு உள்ளாக ஒளிஞ்சிருக்குது. இந்த அன்பு எப்படிப்பட்டதுன்னு கேட்டால், எந்த மனிதன் அன்புள்ளவனாக இருக்கிறானோ, எந்த தாய் அன்புள்ளவளாக இருக்கிறாளோ, எந்த தகப்பன் அன்புள்ளவனாக இருக்கிறானோ, எந்த தலைவன் அன்புள்ளவனாக இருக்கிறானோ, அவன் தன்னோட வாழ்க்கையில் மற்றவருக்கு எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், சேவை செய்கிறவனாக இருக்கிறான். அதான் சொல்கிறார், நான் உங்களை நேசித்தது போல அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஏசாமி யாருக்கு ஊழியம் செய்தார்னு கேட்டிங்கன்னா, அவரை யாருமே புரிஞ்சுக்க முடியல. அதான் சிலுவையில் போகும்போது சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் சொன்னார். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் எல்லாரையும் நேசித்தார். அவருக்கு நல்லா தெரியும் அவரை யாருன்னே அவங்க புரிஞ்சுக்கல. அது கடவுளுடைய மகன் நம்ம புரிஞ்சுக்க முடியல. அது மாத்திரம் கிடையாது, சர்வ் தோஸ் ஹூ அபெண்டன் ஹிம். சில வேலைகளை இந்த சீகரில் என்ன செஞ்சாங்க? விட்டுட்டு போயிட்டாங்க. நிறைய பேர் வந்தாங்க அவர் வாழ்ந்த காலங்களில். எல்லாரும் என்ன செஞ்சாங்க? அற்புதம் நடக்குதுன்னு பார்க்க வந்தாங்க, சாப்பாடு கிடைக்குதுன்னு வந்தாங்க, கூட்டமாக பின்னாடி போனாங்கன்னு சொல்லுது வேதம். ஆனால் பிரச்சனை வரும்போது எங்கே செஞ்சுட்டாங்க? ஓட்டமாக ஓடி காணாமல் போயிட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? ஸோ பல வேலைகளில் மனிதர்கள் கைவிட்ட போது கூட ஆண்டவர் நேசித்தார். அது மாத்திரம் கிடையாது, பின்னாடி நாட்களில் அடுத்து என்ன செய்யலாம், யூதாஸ் காட்டி கொடுக்க போகிறான்னு தெரிஞ்ச போது கூட அவனை நேசித்தாரா நேசிக்கலையா, சேவை செஞ்சாரா செய்யலையா? சேவை செய்தார். அப்போ நல்லவனுக்கு மட்டும்தான் நான் நல்லது செய்வேன்னு சொன்னால் நீங்கள் என்ன கிறிஸ்தவன்? நல்லவனுக்கு நல்லது செய்தால் எல்லாருமே செய்வாங்களே. நல்லதுக்கு நல்லவனுக்கு நல்லது யார் செய்வா? எல்லோரும் செய்வாங்க இல்லையா? இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க புதுசாக? நல்லவங்களுக்கு நல்லது செய்கிறது ஒன்றும் ஈஸி, அது ரொம்ப சுலபம். கெட்டவனுக்கு நல்லது செய்கிறது தான் ரொம்ப கஷ்டம். சத்ருவை என்ன செய்யணும்? உங்களை அடிச்சிட்டா வேதம் நிறைய பேசுது, அதெல்லாம் இப்போ பேசுகிறதுக்கு நேரம் இல்லை. ஆக யார் நமக்கு விரோதமாக இருக்கிறாங்களோ, யார் நம்மளை கைவிட்டுட்டாங்களோ, யார் நம்மளை புரிஞ்சுக்காமல் இருக்கிறாங்களோ, அவங்கள கூட ஏசாமி நேசித்தது போல் நானும் அவர்களை நேசித்து அவர்களுக்கு என்னால் முடிஞ்ச மட்டும் நன்மை செய்யணும். அதுதான் திஸ் ஷோஸ் கிறிஸ்டியன் சர்வீஸ் ஆர் நாட் பேஸ்ட் ஆன் வர்தினஸ். அப்படின்னு என்னது கேட்டால், அவங்க தரம் நல்லா இருக்கிறதுனால நான் சேவை செய்யக்கூடாது. அவங்க படித்தவங்களாக இருக்கிறாங்க, பணக்காரங்களாக இருக்கிறாங்க, வசதியாக இருக்கிறாங்க, அல்லது அவங்க பெரிய ஆளாக இருக்கிறாங்க, அப்படி செய்ய நான் ஊழியம் செய்யக்கூடாது. நான் ஊழியம் செய்யும்போது எப்படி செய்யணும்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையும் எந்த தரமும் பார்க்கக்கூடாது. ரெண்டாவது என்ன பார்க்கக்கூடாதுன்னா, ஒரு சிலருக்கு நல்லா செய்யக்கூடாது, இன்னொரு சிலர் விட்டுறக்கூடாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி. சபைக்குள்ளே வரும் பொழுது, சிங்கப்பூரில் இந்த சபைக்குள்ளே வரும் பொழுது சிலர் ஒரு சிலர்கிட்ட பேசுவாங்க நல்லா, மற்றவன்கிட்ட பேச மாட்டாங்க. அது என்னது? ஒரு சிலருக்கு உதவி செய்வாங்க, இவங்க ஒருத்தர் செய்ய மாட்டாங்க. உதாரணம் சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரே ஒரு வேதவசனம் வாசிப்போமா? யாக்கோபு 2வது அதிகாரம், ஜேம்ஸ் சாப்டர் 2. யாக்கோபு 2 எடுத்துட்டிங்களா? வாசிங்க. 1வது வசனத்துலேருந்து 3 வசனம் வாங்க, 3 வரை வாசிங்க. என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோடு பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. பட்சபாதம்னா தெரியுமாம்மா? பட்சபாதம்னா என்னம்மா? 2 பாரபட்சம் பார்க்காம இருங்க. 2வது வசனம், ஏனெனில் பொன் மோதிரமும் மெனுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும்
கந்தையான வஸ்திரம் தரித்த இன்னொரு மனுஷன் ஒரு தரித்திரனும் உங்களுடைய ஆலயத்துக்கு வரும்போது மினுக்குள்ள வஸ்திரக்காரனை கண்ணோக்கி, நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும், தரித்திரனை பார்த்து, நீ அங்கே நில்லு, இங்கே என் பாதப்படி அண்டையில் உட்காரு என்று நீங்கள் சொன்னால், உங்களுக்கு பேதகம் பண்ணி அல்லவா? பார்த்தீங்களா, இங்கே 2 விதமான மக்கள் வருகிறாங்க சபையில். அங்கே ஒருத்தர் வந்து மினுமினுன்னு இருக்கிறாரு, நல்ல உடை அணிஞ்சிருக்கிறாரு, வசதியாக இருக்கிறாரு, பார்க்குறதுக்கே அட்ராக்டிவாக இருக்கிறாரு. இன்னொருத்தர் நல்ல துணிமணி போடாமல் இருக்கிறாரு, அழுக்காக வர்றாரு. ஆக ஆண்டவரை ஏசாமி எப்படி பண்ணியிருப்பார் 2 பேரையும்? அப்பா ஏசாமி எப்படி பண்ணியிருப்பாருமா? என்னம்மா? ஒரு பாவிய ஸ்திரியை பார்த்தார், நம்மெல்லாம் கல்லடிக்க ஓடி வந்துட்டுருக்கான். நல்ல வேலை நிறையா சரியான இடத்துக்கு வந்துட்டான் ஏசாமிக்கிட்ட. வேறு எங்கேயும் போனால் என்ன பண்ணியிருப்பானோ தெரியல. ஏசாமிகிட்ட வந்த உடனே நின்றுட்டார். அந்த அம்மாவை பார்த்துக்கிட்டு சொன்னார், மற்ற எல்லாத்தையும் கேட்டு சொன்னார், எவன் பாவம் செய்யலையும் அவன் கல்லறிடா முதல் அப்படின்னார். இந்த அம்மா வந்து தப்பு பண்ண சகோதரி. உடனே எல்லா பயிலையும் கல்லை கீழே போட்டு போயிட்டான். அங்கே சின்ன பிள்ளை கூட நிற்கல. இவர் பார்த்து சொன்னார், அம்மா, ஒருத்தர் தான் கல் எறிகிறதுக்கு அங்கே தகுதியாக இருந்தார். அவர் சொன்னார், நான் தென்ன மாட்டேன், நான் ஒன்றும் பண்ணலை, இனிமேல் போய் நல்லா வாழ்ந்துக்க போ. நம்மால் கல் எறிகிறதுலே இருப்பான்ப்பா. நம்மால் எப்படி தான் கல் எறிகிறதுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். எப்படார்த்தனும் குறை சொல்கிறது, அவன் அப்படி இல்லை, இவன் இப்படி இல்லை. நம்ம வாயில் வந்ததெல்லாம் பேச கற்றுக்கிட்டோம். தயவுசெய்து நீங்கள் ஒருத்தங்களை தரம் பார்த்து நடத்தக்கூடாது. இன்னொன்று வந்து பார்த்துருக்கீங்களா, நம்ம சட்டம் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி மாறும், டக்குன்னு மாறும். காசு இருக்கவனுக்கு ஒரு மாதிரி சட்டம், காசு இல்லாதவனுக்கு இன்னொரு சட்டம், வேணுங்கிறவனுக்கு ஒரு சட்டம், வேணாதவனுக்கு இன்னொரு சட்டம். பார்த்துருக்கீங்களா? எங்கே ஆண்டவர் இல்லையோ இங்கே இது மாதிரி தான் பாரபட்சமாக இருப்பீங்க. எங்கே உண்மையான ஆண்டவருடைய அன்பு இல்லையோ உங்கள் சேவை அப்படி தான் காணப்படும். ஆக எப்படிப்பட்டவங்க செலக்டிவாக இருக்கக்கூடாது, விருப்பப்பட்டவங்க செய்கிறது. அது மட்டும் கிடையாது, நாட் செல்ஃப் க்ளோரிஃபைங். சில வேலைகளை நான் செஞ்சுட்டு நம்பர் அடிக்கக்கூடாது, நான் தான் செஞ்சேன், நான் தான் பண்ணனேன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவருக்கு பிரியமாக செய்கிறோம். நம்ம செய்கை எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, மற்ற 6வது அதிகாரம் எடுத்துக்கோங்களேன். நம்ம செய்யும்போது எப்படி செய்யணும்னு மற்ற யார் சொல்லுது பாருங்களேன். மற்ற யார் பாருங்கம்மா, 1வது 2வது வசனம் வாசிங்க. மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். செய்தால் பலன் இல்லை. ஆகையால் நீர் தர்ப்பம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. ஆக இன்றைக்கி நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, செய்கிறது அதான் தமிழ் எங்கள் அப்பா ஒரு வார்த்தை சொல்லுவார், கொடுக்கறது உலக்கு பால், உதைக்கிறது பல்லு போகன்னு சொல்லுவார். மாடு இருக்கு இல்லையா, மாடு பால் கறக்காங்கல்ல, பால் உள்ளு தான் கொடுக்கும். உலக்குன்னு சொன்னால் சின்ன அடி. அந்த காலத்தில் பார்த்து படி இருக்கு இல்லையா, அதில் உலக்குன்னா சின்ன பாடு, அதில் தான் பால் கொடுக்குமா. ஆனால் எத்துறது எப்படி? பல்லு அதே போல் கொடுக்குறது ஒன்றுமே கிடையாது, செய்கிறது ஒன்று தான். ஆனால் பெரிய பேத்துறது, அப்படியே பெருசாக வாய்க்கிலேயே பேசுகிறது. பார்த்துருக்கீங்களா? ஸோ நானும் நீங்களும் கவனமாக இருக்கணும். என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பல வேலைகளே நம்முடைய நேரத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன செய்கிறோன்னு கேட்டால், நம்ம புகழ்வதற்காக செய்யப்படக்கூடாது. அதே சமயத்தில் நாம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு நீங்கள் என்ன கிருபை தாங்க, நான் என்ன செய்யணும், இன்னும் சிறப்பாக செய்யக்கூடிய சக்தியை தாங்கன்னு சொல்லி. எனவே அடுத்ததுக்கு வந்துடுவோம் நம்ம. ஆக இங்கே என்ன கொண்டு வர்றாருன்னு ஏசாமி சொல்கிறார், when Christ is formed in us, service become natural, not forced. என்னைக்கு கடவுளோட இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறாரோ, கிறிஸ்துக்குள்ளே நான் வந்துட்டேனோ, அப்போ மற்றவங்களுக்கு சேவை செய்கிறது என்னோட வாழ்க்கையில் என்ன செய்ய கிடையாது, தன்னால் இயற்கையாக வர ஆரம்பிச்சிடும். அது யார் என்னை செய்யுன்னு சொல்ல தள்ள வேண்டியதில்லை. இப்போ நாங்கள் சர்ச்சுக்கு வான்னு கட்டி இழுக்க வேண்டியதில்லை. இயேசுசாமி எனக்குள்ளே இருக்கிறதுனால நான் என்ன செஞ்சிருவேன், யாரும் எனக்கு சொல்ல வேண்டியதில்லை. நானும் கூட உங்களை போல் ஆண்டவர் அறியாத ஒரு குடும்பத்தில் தான் வந்தேன். அப்புறம் ஆண்டவரோட ஊழியத்துக்கு போகணும்னு எனக்கு ஆசை வந்துடுச்சு. என்ன பண்ணிட்டேன்னு கேட்டிங்க, நான் என்ன செஞ்சேன், என்னை யாருமே சொல்லலை போக சொல்லி.
கடவுளுடைய கிருபையாக என்ன பண்ணார் ஆண்டவர்? எனக்கு கிருபை கொடுத்தாரு. இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி நின்றுட்டுருக்கேன் ஊழியக்காரனா. ஆண்டவர் பெரிதான கிருபை நிமித்தமாக இந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், உண்மையான ஆண்டோட அன்பால் ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருப்பார்னு சொன்னால் நீங்கள் யாரையும் பார்க்க மாட்டீங்க. அந்த அன்பு நம்மளை உந்தி ஏகிறதா இருக்கும். சரிதானே? ஸோ வாங்க அடுத்த கதைக்கு வந்துடுவோம். 3ஆவதுக்கு 35வது வசனம் வாசிங்க. எல்லாரும் அறிந்து கொள், பை திஸ் ஷல் ஆல் men know. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் நம்முடைய அன்பு என்ன செய்யணும்னு கேட்டால் சொல்லப்படுச்சு. அப்படின்னா ஏசாமி என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் திறமைசாலிகளாக இருக்கிறதுனாலையோ அல்லது உங்களோட ஞானத்தை பார்த்தோ அல்லது உங்களோட நீங்கள் இருக்கிற தரத்தை பார்த்தோ அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதுக்கு பதில் அவங்க என்ன செய்வாங்கன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்துங்க. அதான் 35வது வசனம். மறுபடியும் 35வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருந்தால், அதுதான் அதான் எவிடன்ஸ் ஆஃப் ட்ரூ டிசைபிள்ஷிப்னு சொல்லுவாங்க. உண்மையான ஆண்டவரோட சீஷனாக இருக்கிறவன் எதன் மூலமாக தன்னோட அன்பை காமிக்கிறான்? நாம் எல்லாம் வருகிற 20 பேரோ 50 பேரோ 100 பேரோ எல்லாம் அன்பாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் மக்கள் அப்படி இல்லை. அந்த வெளியில் போகிறவங்க, வெளியில் ஒவ்வொருத்தரும் சண்டை போட்டுக்கிட்டு வம்பு பண்ணிக்கிட்டு வழக்கு, வீட்டுக்குள்ளே சண்டை, பிரச்சனை மேலே பிரச்சனையாக இருக்கிறான். ஆனால் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டால், இந்த உலகத்தில் நீங்கள் எல்லாம் ஆண்டோட பிள்ளைகளாக ஒன்றாக இணைஞ்சு ஒற்றுமையோடு எந்த பாகுபாடும் இல்லாமல் அன்பாக இருக்கும்போது இந்த உலகத்தில் என்ன பார்க்குறான்? மற்றவன் பார்க்குறான். பார்த்தீங்களா? நீங்கள் சபைக்குள்ளே எப்படி இருக்கீங்க? லவ் வித் இந்த சர்ச் பிகம் லிவிங் டெஸ்டமனி டு த வேர்ல்டு. ஆக சபைக்குள்ளே வருகிற நாம அன்புள்ள பிள்ளைகளாக இருக்கும் பொழுது இந்த சாட்சி என்ன செய்யுது? உலகத்து போற ஆரம்பிக்கும். நீங்கள் எல்லாரும் ஒன்றா இணைஞ்சு அன்போடு கூட சேர்ந்து செய்கிறீங்க. எல்லா விதமான மக்களும் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற பொழுது உலகத்தில் உள்ளவன் நம்மளை பார்க்குறான், நம்மகிட்ட சொல்கிறான், இவங்க எவ்வளோ அன்பாக இருக்கிறாங்க, எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறாங்க, எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் பல வேலைகளில் நம்ம வீட்டுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருந்தால் எப்படி? ஸோ என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டால், எப்போது இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே உருவாக்குகிறாரோ அப்போ என்னோட உறவு எப்படிப்பட்டதாக இருக்கும்? எல்லாத்துக்கிட்டையும் கிறிஸ்துவை போல காணப்படும். எப்படி இருக்கும்? ஏன் இப்போ கிறிஸ்து எல்லாரையும் நேசிப்பார் இல்லையா? அதை போல் என்னுடைய உறவு எப்படி இருக்கும்? எல்லாரையும் நேசிக்க. அதான் திருவள்ளுவர் சொன்னார், அன்பில்லார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையர் என்றும் உரியர் பிறர்க்கு. அப்போ அன்புடையவன் எப்படி இருக்கிறான்? எல்லாருக்கும் சொந்தக்காரனாக இருக்கான். அன்பில்லாதவன் என்ன சொல்கிறான்? தனக்குன்னு வச்சுக்கிறான். அப்படிப்பட்டவன் தான் கிறிஸ்தவனாக இருக்கக்கூடாது. எப்போ ஒருத்தன் தனக்குன்னு இருக்கிறானோ அவன் கிறிஸ்துவுக்குள்ளே இல்லை, கிறிஸ்துவ அவனுக்குள்ளே இல்லை. அன்பான பிள்ளைகளே, எப்போ ஒருத்தன் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறானோ, கிறிஸ்து அவனுக்குள்ளே வருகிறாரோ, அப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவன் எல்லாரையும் நேசிக்கிறான், எல்லாருக்கும் சேவை செய்கிறான். எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ எல்லாம் என்ன செஞ்சிருவான்? அவன் போய் என்ன செஞ்சிருவாமா? சேவை செய்ய ஆரம்பிச்சிடும். எனக்கு நிறைய கடவுளோட பிள்ளைங்களை நான் பார்த்துருக்குறேன். தங்களால் முடிஞ்சதை செய்வாங்க. ஆக இன்றைக்கி நீங்களும் நானும் கவனமாக கவனிக்க வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வயதான முடிக்க நான் விரும்புகிறேன். ஒரு வயதான இல்லத்தில் போனாங்க. நிறைய பேர் அங்கே இருந்தாங்க. அங்கே ஒரு சகோதரி இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த வீட்டில் ஃபெய்த்ஃபுல்லாக, அதாவது உண்மையாக அந்த இடத்துல எல்லா வயதானவங்களுக்கும் அன்பாக ஊழியம் பார்ப்பாங்க. எந்த தலைப்பும் எனக்கு கொடுக்கல. அவங்களுக்கு எந்த தகுதியும் தரம். அங்கே இருந்து சாதாரண சகோதரி அந்த சகோதரி. அங்கே யாரும் அவர்களை கண்டுக்கல. ஆனால் யாரும் கை தட்டலை. ஆனால் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அங்கே எல்லாரையும் நேசிப்பாங்க, எல்லாருக்கும் தன்னை முடிச்சு செய்வாங்க, எல்லார்ட்டும் அன்பாக பேசுவாங்க. எல்லாரும் என்ன செய்வாங்க? பார்க்கும்போது வந்து பார்த்தா அவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு. ஆனால் எல்லோரும் பார்க்கும்போது ஆக என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த சகோதரி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய அன்பினால் எந்த பொறுப்பையும் அன்பாக என்ன செய்வாங்க? அழகாக செய்வாங்க. எல்லாரையும் அன்பாக பார்த்துக்கிட்டாங்க. ஸோ என்ன நான் சொல்லுவேன்னு கேட்டால், இது என்ன காமிக்கன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய கடமையை அன்பாக செய்ததுனால, சேவையை அன்பாக செய்ததுனால அவங்க செய்கிறது அந்த இடத்துல உணர முடிஞ்சிச்சு. அதே போல் தான் பார்த்திங்கன்னா, எப்போ ஒரு பூ இருக்குதோ அந்த பூக்குள்ளே வாசனை இருக்கு இல்லையாம்மா, அது என்ன செய்யாது? ஃப்ளவர் டஸ் நாட் அனௌன்ஸ் இட் ப்ரெசன்ஸ். சில வேளை நல்ல பூ பூத்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது தனக்கு தானே என்ன செய்யாது? நான் பூ பூத்துருக்கேன்னு சொல்லாது. ஏன் சொல்லாதுன்னு கேட்டிங்கன்னா, அது என்ன செய்யும்? டஸ் நாட் ஸ்ட்ரகிள் டு ப்ரொடியூஸ் ஃப்ராக்ரன்ஸ். அது என்ன செய்யும்? அதில் வாசனை வருவதை நிப்பாட்டாது. அந்த வாசனை என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, என்னமா பண்ணும்? எதுவரை அந்த வார்த்தை அந்த செடியில் அந்த பூ அழகாக இருக்குதோ அந்த வாசனை என்ன செய்யுது? இயற்கையிலே பரவ ஆரம்பிச்சிடும். நீங்கள் கடவுளோட அன்பால் இருக்கிறீங்க, ஆண்டோடைய சேவை நீங்கள் செய்கிறீங்க, ஆண்டவருக்குள்ளே காணப்படுகிறீங்க. அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆண்டோட பிள்ளையாக இருக்கிறதுனால அதன் மூலமாக என்ன செய்கிறீங்க? எல்லாருக்கும் நல்லது செய்ய ஆண்டோட நாம மகிமைப்படுத்தும். உங்களை எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும்.
அதே போல தான் உண்மையான ஆண்டவராக இயேசு எனக்குள்ளே இருப்பாருன்னு சொன்னால் அன்பு இயல்பாக வர ஆரம்பிச்சிடும். எல்லாரையும் நேசிப்பேன். என்னம்மா, எனக்கு அன்பு இல்லைன்னு சொன்னால் என்ன செய்ய மாட்டேன், நான் எல்லாரையும் நேசிக்க மாட்டேன். இயற்கையாக அந்த அன்பு பெருக்கெடுத்து வர ஆரம்பிச்சிடும். அது மாத்திரம் கிடையாது, இயல்பாக நான் சேவை செய்ய ஆரம்பித்தேன். அன்பு இருக்கிறதுனால எனக்கு யாரும் சொல்ல வேண்டியதில்லை என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு. எனக்கு தன்னால் எல்லாத்துக்கும் நல்லது செய்யணும் எண்ணம் வந்துடும். அது மாத்திரம் கிடையாது, என்னச்சா we need not to prove our discipleship to others in others sense it. நம்ம என்ன செய்வேன்னா, நான் ஒரு நல்ல சீஷன்னு சொல்லிக் கொடுக்கவே வேண்டியதில்லை. மற்றவர்கள் தனக்காக தன்னால் புரிஞ்சுக்குவாங்க நான் ஆண்டோட மகன் சொல்லிட்டு. ஆக இந்த சாயங்கால வேலையில் நான் சொல்லுகிற காரியம் என்னன்னா, லவ் இஸ் அ ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் ஃபார்ம்டு வித்தின் அஸ். என்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாசனையை தரிச்சிருக்கிறேனோ அது என்ன செய்யுது, எனக்குள்ளே இருக்கும் பொழுது அது தன்னால் என்ன செய்யும், எல்லாருக்கும் வாசனை வீச ஆரம்பிச்சிடும். அப்படி தானேம்மா? அப்போ கிறிஸ்துவின் அன்பு எனக்குள்ளே இருக்கா இல்லையான்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதான் 3 காரியம் நான் சொல்லியிருக்கிறேன். எக்ஸாமின் அவர் லவ். இஸ் யுவர் லவ் பேஷன்ட், சாக்ரிஃபிஷியல் ஆர் ஃபார்கிவிங்? ஆக இன்றைக்கி நான் யோசித்து பார்க்க வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டால், இந்த இயேசு சாமியா எனக்கு இந்த அன்பு இருக்குதா இல்லையா? இயேசு சாமியை போல் நான் நேசிக்கிறேன்னா, இயேசு எனக்குள்ளே இருக்கிறாரா இல்லையான்னு கேட்டு பாருங்கள். இயேசுடைய அன்பு எனக்குள்ளே இருக்குமானா அது பொறுமையான அன்பாக இருக்குது. எப்படிப்பட்ட அன்பு? அப்புறம் தியாகமான அன்பாக இருக்குது. அப்புறம் இன்னொன்று மன்னிக்கிற அன்பாக இருக்குது. அன்பு இருந்தால் மன்னிக்க தானே செய்யும். 1 Corinthians 13வது அதிகாரம் என்ன சொல்லுதுமா? 1 Corinthians 13 என்னம்மா? அன்பு. வாங்க வாசிப்போம். அன்பு 1 Corinthians 13வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிங்க. எனக்கு அப்போ அந்த 4வது வசனத்தை வாசிப்போம். அன்பு நீடிய சாந்தமும் தயமும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும். தயவுசெய்து இந்த அதிகாரம் முழுவதும் போய் மனப்பாடம் பண்ணிடுங்க. 1 Corinthians 13வது அதிகாரத்தில் பவுல் அழகாக எழுதுகிறார். இருக்கிறதுலே உயர்ந்த இருக்க வரத்திலே பெரிய வரம் என்ன தெரியுமா உங்களுக்கு? இருக்கிறதுலே பெரிய வரம் என்னையா? ஏன் அந்த அன்பு உயர்ந்தது? 13 வாசிங்க. 1 Corinthians 13. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. ஏன் அன்பு பெரியது சொல்லுங்கப்பா. அம்மா, என் அன்பு ஏன் ரொம்ப பெருசு? என்னம்மா? அப்படி அது ஒரு பக்கம் இருக்குது. அப்புறம் அப்போ கூட நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோமே. இந்த பூமியில் மட்டும் இல்லை, பரலோகத்தில் இருக்குது ஒன்றே ஒன்று தான் அன்பு. என்னையா? பரலோகம் என்ன வரம் இருக்குது? இந்த பூமியில் மற்றதெல்லாம் தேவை எனக்கு, பரலோகத்தில் என்ன மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த பூமியில் நான் அன்பு செலுத்தினா பரலோகத்தில் என்ன இருக்குது எனக்கு? அது எப்படி அங்கே கிடைக்கும்? அங்கே போகவே முடியாதுல்ல. நான் இங்கேயுமே நான் அன்பாக இருக்க முடியலன்னா அங்கே எப்படி நான் போகிறது? ஸோ என்னை நான் சோதித்து பார்க்கணும். எக்ஸாமின் அவர் லவ். நான் உண்மையான ஆண்டவருடைய அன்பு பறிச்சிருக்கிறேன்னா, அன்பு எனக்குள்ளே இருக்குதா? அன்பு இருக்குதுன்னு சொன்னால் பிரசங்கம் பண்ண வேண்டியதே கிடையாது. ஓடி போய் வேலை பார்ப்பேன். நான் சுயமாக நிற்க மாட்டேன். எனக்கு என்ன கிடையாது. அதான் சொன்னேனே, நமக்கு பல வேலை அன்பு சொல்லுது. அந்த வசனம் சொல்லுது பாருங்களேன். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும். அன்பு ஒரு காலம் ஒழியாது, மற்றதெல்லாம் கூட ஒழிஞ்சு போகும், ஓய்ந்து போகும். ஆக இன்னைக்கு கிறிஸ்தவ அன்பு ரொம்ப முக்கியமானது. கிறிஸ்துவின் அன்பு எனக்கு உள்ளது ரொம்ப. அதனால தான் பவுல் சொல்லும்போது, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுது. இன்னைக்கு நான் வா சபைக்கு வான்னு சொல்ல தேவையே கிடையாது. அன்பு உண்மையாக ஆண்டோட அன்பு தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் ஆண்டோட அன்பை புரிஞ்சுப்பீங்கன்னா வந்திருப்பீங்க. என்னன்னு கேட்டால், சிலுவையில் ஏசாமி மறிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, என்னுடைய பாவத்துக்கும் உங்கள் பாவத்துக்கும் இதுக்கு மேலே ஒரு அன்பு இருக்காயா? இதுக்கு மேலே அன்பு இருக்கா? வேதம் சொல்லுது, அந்த அன்பு அளவிடாத முடியாது, விலையேற பெற்ற அன்பு. அந்த அன்பு இந்த பூமிக்கு வந்துச்சு. அந்த அன்பின் விபத்தமாக தான் நீங்களும் நானோட மகளா இங்கே வந்திருக்கிறோம். இந்த உலகம் இயேசு கிறிஸ்து வரலன்னா இந்த உலகம் வேறு உலகம். தெரியுமா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து வந்ததுனால தான் நீங்களும் நானும் படிச்சிட்டோம்.
இன்றைக்கி மருத்துவமனை, இன்றைக்கி பள்ளிக்கூடம், இன்றைக்கி இருக்க ஜனநாயகம், இன்றைக்கி இருக்க மக்களுக்கு நிறைய வசதி வாய்ப்புகள் வந்து ஒரே காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு? தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களுக்கெல்லாம் தெரியல. ஏசு என்ற நபர் இந்த பூமிக்கு வராமல் இருந்திருப்பார்னா, அவரோட பிரசங்கம் இல்லாமல் இருந்திருக்குமானா, இன்றைக்கி நானும் நீங்கள் எங்கே இருந்திருப்போம்? எப்படி இருந்திருப்போம்? யோசித்து பார்த்துருக்க முடியுமா? தமிழ்நாட்டில் இருக்க விசேஷமாக இந்தியாவில் வந்தவங்களாம் நீங்கள் போய் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். நீங்கள் தான் கையில் ஃபோன் வந்துருச்சுல, என்னது ஏஐலாம் வந்திருக்குல்ல, தேடி பாருங்கள் என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு. இந்த உலகம் தலைகீழ வேறு மாதிரி உலகம். தமிழ்நாட்டில் நீங்கள் பள்ளிக்கூடம் போயிருக்க முடியாது. இன்றைக்கி படிச்சிருக்கிறோம், வசதியாக இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம், சாப்பாடு இருக்குது, துணிமணி இருக்குது. நான் துணி போட முடியாது, செருப்பு போட முடியாது. தெரியுமா உங்களுக்கு? இப்படிலாம் சமமாக உட்கார முடியாது. ஃபஸ்ட்டு டைம் எல்லோரும் எங்கே கொண்டு வந்தாங்க? பள்ளிக்கூடத்தில் எல்லோரும் ஒன்றா உட்காந்துச்சிட்டான். இங்கிலீஷ்காரன் வந்து படிக்கிறது மிஷினரிஸ் தான் செஞ்சாங்க. எல்லாருக்கும் ஆஸ்பத்திரி கட்டி விட்டான், எல்லோரும் ஒன்றா வந்து பாருங்கடான்ட்டு. ஆனால் இன்றைக்கி நீங்களும், இந்த உலகமே மாறிடுச்சு. இந்த 2000 வருடத்தில் இந்த உலகம் தலைகீழ மாறினதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பின் பிரசன்னம். அவர் வந்ததுனால, அவர் இந்த பூமியில் சமத்துவத்தை பற்றி பேசினதுனால, இந்த மற்ற மார்க்கத்தில் விட இந்த சபை கிறிஸ்தவத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ஆண் கிடையாது, பெண் கிடையாது, உயர்ந்தவன் கிடையாது, தாழ்ந்தவன் கிடையாது, நிறைய இடத்துல ரெஃபரன்ஸ் இருக்குது. சபைக்குள்ளே எல்லாரும் சமம். சில தெரியாதவங்க என்னவோ பண்ணிட்டு உட்காந்துருங்க. ப்ராக்டிஸ் அன்சீன் சர்வீசஸ். கிரைஸ்ட் லைக் சர்வீஸ் ஆஃபன் ஹேப்பன்ஸ் வென் நோ ஒன் பிளாட்ஸ். பல வேலைகளில் நான் ஊழியம் செய்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நல்ல வேலை எனக்கு கண்ணில் படுறீங்க, நிறைய பேர் வர்றீங்க, செய்கிறீங்க. பல வேலைகளை நான் செய்கிற ஊழியம் எத்தனை பேர் எல்லாருக்கும் தெரியுமா? நான் இந்த 20 வருஷமாக இங்கே இருக்கிறேன், 21வது வருஷம் போயிட்டுருக்கேன். நான் எவ்வளோ நாள் இங்கே இருக்கிறேன், நான் என்ன பண்ணுறேன், எங்கே போகிறேன், யார்கிட்ட பேசுகிறேன், என்னென்ன உதவி செய்கிறேன், யாருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஆனால் தேவை கிடையாது. ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். சில வேலை பல வேலை நான் என்ன செய்ய மாட்டேன், எல்லோரும் கைத்தட்ட மாட்டாங்க. ஆனால் என்ன செய்கிறார்? ஆண்டவர் பார்த்துட்ருக்காரு. ஆக நான் யாருக்கு கணக்கு கொடுக்கணும்? ஆண்டவருக்கு மட்டும்தான் கணக்கு கொடுக்கணும். நான் கவலைப்படலை யார் என்னை பார்க்கலன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆண்டவோட அன்பு எனக்குள்ளே இருக்கிறதுனால என்னால் முடிஞ்ச மட்டும் எல்லாருக்கும் நல்லது செய்யணும். ஆண்டவர்கிட்ட என்று ஜெபிப்பேன். ஆண்டவரே என்னை கொண்டு ஆயிரக்கணக்கான மக்களை ஆசீர்வதிங்கன்னு நான் ஜெபம் பண்ணுவேன். எப்போவுமே என்னோடய ஜெபம் ஒன்று என்னென்னா, ஆண்டவரே என்னை எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக வைக்கணும்? ஆயிரக்கணக்கான மக்களுக்கு. அவர்களை ஆசீர்வதிக்கணும், என்னை ஆசீர்வதிப்பாரா இல்லையா? அவர் செய்யக்கூடிய மனசு வேணும். நானும் வச்சுக்கக்கூடாது. எல்லாருக்கும் முடிஞ்சதை கொடுக்கணும், செய்யணும். சரியா? அது மாத்திரம் கிடையாது. மூணாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ரெஸ்டோர் ப்ரோக்கன் ரிலேஷன்ஷிப். லவ் ஒன் another எஸ்பெஷலி when it's difficult. உங்களுக்கு மற்றவங்களுக்கும் சபையிலேயோ சமுதாயத்திலேயோ குடும்பத்திலேயோ சண்டை சச்சரவு, மனபாரம், போராட்டம், உடைக்கப்பட்ட உறவுகள் இருக்குது வச்சுக்கோங்களேன். இதுவரை நீங்கள் பேசாமல் இருக்கிறீங்க, சரியில்லை, ஒப்புரவாயிடணும். ஆனால் கஷ்டமானவங்க தான். அவங்க புரிய மாட்டாங்க. அவங்க என்ன சொன்னாலும் கீழ்ப்படிவாங்களா? பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏண்டோட அன்பு இல்லை. ஆனால் உங்களுக்கு அன்பு இருக்கு இல்லையா? சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும். அப்போ நான் என்ன செய்யணும்? ஆண்டோட மகனாக இருக்கிற எனக்குள்ள வந்து என் கண்ணுக்குள்ள எனக்கு வேறு யாரும் விரோதியாக இருக்கக்கூடாது. புரியாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்காக ஜெபிப்போம், விட்டுட்டு போகலாம், பரவாயில்ல. ஆனால் எனக்கிட்ட வந்தாங்கன்னா நான் நிச்சயம் பேசுவேன், நான் உதவி செய்வேன்னா செய்ய மாட்டேன்னா. அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பு. வாங்க முடிக்கலாம். முடிச்சிருவோம். கடைசியில் முடிக்கும்போது, Christ is formed in us merely through not merely through sermon heard, but through love, practice and service rendered. ஒரே பிரசங்கம் கேட்கறதுனால மாத்திரம் இயேசு கிறிஸ்து எனக்குள்ள உருவாக மாட்டார். நான் ஆண்டவரோட மகனை மாற முடியாது. நான் மற்றவர்களுக்கு முன்னாடி அன்பை என்ன செய்யணும்? செய்கையில் காமிச்சு மற்றவங்களுக்கு சேவை செய்ய தான் அந்த அன்பு எனக்குள்ளே உருவாக்கிட்டே இருக்குது. கிறிஸ்து எனக்குள்ளே உருவாக்கிட்டு இருக்கிறார். நான் எவ்வளோக்கு எவ்வளோ மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறேனோ, பேசுகிறேனோ, உறவு கொள்கிறேனோ, என்னால் முடிந்ததை செய்ய ஆரம்பிக்கிறேனோ, அங்கே தான் கிறிஸ்து பெருக்கெடுக்கிறார், என் வாழ்க்கையில் உருவாக்கிட்டே இருக்கிற அன்பான பிள்ளைகளே. எனவே நீங்களும் நான் என்ன பண்ணணும்? அதனால் ஜெபிப்போமா? என்ன வேணும்? ஜெபிக்கணும். லெட் கிரைஸ்ட் மைண்ட்ஸ் க்ரோன் இன் கவர்ன் அவர் ஹார்ட். எனவே கிறிஸ்துவின் சிந்தை என் உள்ளத்தில் என் சிந்தையை பாதுகாக்கட்டும். அது மாத்திரம் அவருடைய இருதயம் எனக்கு என்னை உறவை உருவாக்கட்டும். கிறிஸ்துவின் இருதயம் எனக்கு இருந்தால் எப்படி இருப்பேன்? எல்லாட்டும் உறவாக இருப்பேன் தானே? அது மாத்திரம் இருக்கட்டும். அது மாத்திரம் கிடையாது. லெட் கிரைஸ்ட் ஹேண்ட் சர்வ் த்ரூ அவர் லைஃப்ஸ். ஏசு கிறிஸ்துவின் சிந்தை இருக்கணும் எனக்கு, என்னுடைய சிந்தையை காத்துக்கொள்வதற்கு. இயேசு கிறிஸ்துவனுடைய இருதயம் காணப்படணும், எல்லாட்டையும் அன்பாக உறவு கொள்வதற்கு. இயேசு கிறிஸ்துவின் கை இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நான் எல்லாருக்கும் என்னால் முடிஞ்சது நல்லது செய்யணும். இந்த கைகள் ஆண்டவர் கொடுத்த கைகள் இல்லையா? முதலே நான் கேள்வி கேட்டிருக்கேன். உங்களுக்கு கேள்வி ஒன்று இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். கேள்வி நீங்கள் உங்களுக்கு கேட்டிருப்பேன். நான் எப்பயாச்சும் கேட்டேனான்னு தெரியல. நமக்கு எல்லாருக்கும் 2 கண், 2 காது, 2 கை, 2 கால், எல்லாம் 2 2 இருந்துட்டு ஏமா ஒரே ஒரு வாய்?
எதுக்குமா? என்னம்மா? உண்மையை பேசுறது. ஒரு வாயா? அன்பு காட்டுங்க. சரி, ரைட்டு. அப்புறம் சொல்லுங்கள். என்ன நீ சொல்கிறது ரைட் தான். வேறு? 2 காது, 2 கண், 2 கை, 2 கால். என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம ஆள் சாப்பிட்டதுலேயே சாப்பாட்டுறாமே தின்னு என்ன சார் அங்கே சாப்பிட்றது, இதை சாப்பிட்றது, அதை சாப்பிட்றது. கொஞ்சமாக சாப்பிடுங்க, மற்றவங்களுக்கு நிறைய கொடுங்க, நிறைய சம்பாதிங்க, நிறைய பாருங்க, நிறைய கேளுங்க, நிறைய சேர்த்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக சாப்பிடுங்க, நிறைய அள்ளி கொடுங்கோ. நிறைய பேர் இப்போ அலெக்சாண்டர் பற்றி அடிக்கடி சொல்லுவாங்க. அலெக்சாண்டர் சேகும்போது கையை வெளியில் வைக்க சொன்னார் அப்படின்னு சொன்னாங்களே. இந்த பூமியில் வந்த எவனும் ஒன்று கூட கொண்டு போவான். நிர்வாணமாக வந்துட்டு நிர்வாணமாக இருக்கிற காலங்களில் எல்லாருக்கும் ஒருத்தர் என்ன செஞ்சிடணும்? அன்பின் செயல்பாடாக காணப்படணும். விசேஷமாக சபைக்குள்ளே வரும்போது சபையில் எல்லாருக்கும் ஒருத்தருக்கு ஊழியம் செய்யணும், சேவை செய்யணும். அன்பான பிள்ளைகளே, சர்ச் மே பி நோன் ஃபார் இட்ஸ் பில்டிங். சபையில் விசேஷமாக மக்கள் நினைக்கிறாங்க சபை தான் நினைக்கிறாங்க, சபை என்பது கட்டடம் நினைக்கிறாங்க, சில வேளை நிகழ்ச்சின்னு நினைக்கிறாங்க, சில வேளை பிரசங்கத்தை தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்கள் எப்படி தான் தெரிவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் மற்றவர்களை நேசிக்கிறது மூலமாக அவர்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறதுனால இயேசு கிறிஸ்து அன்பின் பிரதிபலிப்பாக இருப்பாங்க. இன்னொன்று இந்த இடத்த சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். முடிஞ்சு போச்சு எனக்கு. வெளியில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த வேதம் தெரியாது. நிறைய பேருக்கு இந்த பைபிள் படிச்சிருக்காங்களா? நீங்கள் கையில் வேணால் வச்சுருப்பீங்க, அப்பப்போ எடுத்து பார்ப்பீங்க. என்ன நிறைய படிச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. என்னம்மா? நிறைய பேர் இயேசுவை கேட்டிருக்காங்க, நிறைய பேருக்கு தெரியும் இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் நல்லவரா கெட்டவரான்னு எப்படி தெரியும்? என்னம்மா? பிரசங்கம் பண்ணால் கேட்க தெரியாது, படித்தாலும் தெரியாது. என்னம்மா? உங்களை பார்த்தாலே தெரியும். நீங்கள் தான் இயேசு கிறிஸ்துவ அன்பை அங்கே போய் பேசிட்டு அன்பாக பேசினா, ஓ இவங்க தான் கிறிஸ்தவங்களை இவர் போல தான் அந்த ஏசாமி இருப்பாருன்னு நான் கொடூரனாக இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். பேர் கிறிஸ்தவ பேர் என்ன பேர் எனக்கு? இன்னும் கூட போய் ஜீசஸ்ன்னு பேரே வச்சுருப்பான் பையன் பால். அங்கே போய் பேய் மாதிரி நடந்துக்குவான், அன்பே இருக்காது. உங்கள் அன்பை பார்த்து அவங்க கிறிஸ்துவை பார்த்துக்கிறாங்க. உங்கள் மூலமாக தான் கிறிஸ்துவை பார்க்குறாங்க. உங்களோட அன்பு தான் அவங்களை திருச்சபைக்கு கொண்டு வரும். உங்கள் அன்பு தான் திருச்சபையில் இருக்க வைக்கும். உங்கள் அன்பு தான் கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும். இன்றைக்கி நீங்களும் நானும் கிறிஸ்துவை அறிஞ்சிருக்கிறோன்னு சொன்னால் பத்தாது. அந்த கிறிஸ்துவின் அன்பினால் ஒருத்தருக்கு ஒருத்தர் சேவை செய்யணும். அதுதான் மதர் தெரசா பார்த்து கேட்டாங்களாம், why did you do this அப்படின்னு கேட்டாங்க. அம்மா இது எல்லாம் ஏன் செய்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, பிகாஸ் ஆஃப் ஹிம். யாருக்காக? ஏசு கிறிஸ்து செய்ததுனால. அப்போ ஏசு கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த தாயார் செய்தது போல் இந்த உலகத்தில் இருக்கிற நானும் நீங்களும் என்ன பண்ணியிருக்கணும்? நம்மளால் இயன்ற மட்டும் நிறைய காரியங்களை செய்யலாம். விசேஷமாக நான் இன்றைக்கி சொல்லிட்டு முடிக்கிறேன். என்ன செய்யலான்னு கேட்டால், நம்ம பல வேலையெல்லாம் மக்களுக்காக ஜெபிக்கலாம், கொடுக்கலாம், சேவை செய்யலாம், பல விதமான ஊழியங்கள் செய்யலாம். எனவே கடவுள் உங்களுக்கு கிருபை தருவார். வாங்க நம்ம முடிப்போமா? ஜெபிப்போம். அன்பில் இயேசு சுவாமி, இந்த வேலைக்காய் நன்றி. இந்த வார்த்தை கேட்க கிருபை தந்தீங்க, கேட்ட நாங்கள் அதன்படி செய்ய எங்களுக்கு கிருபை பாராட்டும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சரி, ஓகேப்பா.